பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை நடைபெற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கோவை மாவட்ட சுகாதாரத்துறை மற்றும் புகையிலை கட்டுப்பாட்டு மையம் சார்பில் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் துவக்கி வைத்து இருசக்கர வாகனத்தை இயக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்த நிகழ்வில் கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் கலந்து கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆட்சியர் பவன்குமார், புகையிலை இல்லா தமிழ்நாடு என்பதை மையமாக கொண்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றதாக தெரிவித்தார். இன்றைக்கு தினம் நம்ம புகையில்லா தமிழ்நாடு அந்த தீம் அடிப்படையில் வேர்ல்டு நோ டொபாக்கோ டே தினம் முன்னிட்டு இன்றைக்கு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அந்த பைக் ரேலி பொதுமக்களுக்கு புகையில்லா தமிழ்நாடுக்கு உண்டான விழிப்புணர்வு பேரணி இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதில் முக்கியமாக டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் மூலமாக பயன்படுத்துகிற மூலமாக ஏற்படுத்துகிற ஹெல்த் ஹசார்ட்ஸு மற்றும் அது மூலமாக சமூகத்துக்கு ஏற்படுத்துகிற பாதிப்புகள் உள்ளிட்ட பல வகையான இஷ்யூஸ் பற்றி மக்கள் நடுவில் விழிப்புணர்வு ஏற்படுத்த உண்டான இந்த பேரணி இன்றைக்கி நம்ம தொடங்கியிருக்கோம்.